Welcome back to another vlog, guys. ஸோ இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். என்னென்னா காலிஃப்ளவர் முட்டை கூட்டு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ அதுக்காக காலிஃப்ளவர்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதை சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை. ஸோ அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே ஆனியன்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ ஆனியன் 2 பெரிய ஆனியன் நல்லபடியாக கட் பண்ணிடுறேன். அண்டு தக்காளி ஒரு 4 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இனி சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு, வெந்தயம் லைட்டாக போதும், வெந்தயம் அண்ட் பச்சை மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் வெடிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அண்டு இது வந்து பூண்டு, இஞ்சி, ஜீரகம், சோம்பு நல்லா தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அந்த கலர்லாம் பூண்டோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஆனியன் ஆட் பண்ணுறேன். அண்ட் உப்பு ஆனியன் வதங்கிறதுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன்லாம் கொஞ்சம் வெந்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணுறேன். ஸோ காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட இந்த வெங்காயத்தோடு இந்த காலிஃப்ளவர் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகணும். ஸோ மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ இப்போ எடுத்து திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த டைமில் நம்ம லைட்டாக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸோ முட்டையை ரெடி பண்ணிடலாம். 6 முட்டை எடுத்துருக்கேன். ஸோ முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த டைமில் நம்மளோட இது காலிஃப்ளவரும் ஆனியனும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதில் மசாலா தக்காளி ஆட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ தக்காளி இப்போயே ஆட் பண்ணிடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஸோ 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்டு மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம் ஃப்ளேவருக்காக. ஸோ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும். இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ட்ரையாக சாப்பிட்ணுன்றவங்க நீங்கள் தண்ணி ஊற்றணும் இல்லை எப்படியே சாப்பிட்டுக்கலாம் முட்டை கூட ஆட் பண்ணி. ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விட்டுடலாம் காலிஃப்ளவரை. பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். லைட்டாக இது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு விட்றேன். மல்லித்தலை போட்டு விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கிரேவியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணும். மூடி வச்சு குக் பண்ணால் கூட நல்லது தான். ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்துடுச்சு. மல்லி இலையை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ காலிஃப்ளவர் முட்டை கூட்டு நல்லா சூடு. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல், சொல்லவே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். So hope you guys are enjoyed today's vlog. See you in next any other cooking vlog or any travel vlog. Bye bye.